ஊர்காவல் படை தேர்வு தேர்வர்கள் போராட்டம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகர பகுதியில் அமைக்கப்பட்டதால் கிராம பகுதியிலிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டதாக தேர்வர்கள் கூறினர். தாமதமாக வந்ததற்கு போக்குவரத்து நெரிசலே காரணம் என்றும் தேர்வெழுத வாய்ப்பு தாருங்கள் என கூறி தேர்வர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊர்காவல் படை தேர்வு தேர்வர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. புதுச்சேரி காவல்துறையில் 500 ஊர்காவல் படை வீரர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதில் 4229 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்தவர்களை உள்ளே அனுமதிக்காததால் வாயில் கதவை பிடித்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் 420 பேர், பெண்கள் 80 என மொத்தம் 500 பணியிடங்களுக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இப்பணிக்கு ஆண்கள் 15,697 பேரும், பெண்கள் 4,492 பேர் என மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆண்கள் 3034 பேர், பெண்கள் 1195 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றிருந்தனர். இந்நிலையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று புதுச்சேரியில் உள்ள 12 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைக்கப்பட்ட 12 தேர்வு மையங்களில் இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆண்கள் 3034 பேர், பெண்கள் 1195 என மொத்தம் 4229 பேர் தேர்வு எழுத உள்ளனர். இதில் 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன், கால்குலேட்டர், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவதற்கு தடை செய்யப்பட்டது. இதனிடையே தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் கதறி எழுதினர். இதனிடையே தேர்வு எழுத வந்த நபர் ஒருவர் தேர்வு மைய வாயிலை கதவை பிடித்துக் கொண்டு கதறி எழுவதும், இதே போல் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள இமாக்குலேட் மற்றொரு தேர்வு மையத்தில் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என இருவருமே உள்ள அனுமதிக்க கோரி கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தொடர்ந்து உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டதால் வாயில் கதவில் அமர்ந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். இது குறித்து தேர்வு எழுத அனுமதிக்கப்படாதவர்கள் கூறுகையில், அனைத்து தேர்வு மையங்களும் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. கிராம பகுதியில் இருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு தேர்வு எழுத வந்தபோது போக்குவரத்து நெரிசல் காரணமாக சரியான நேரத்திற்கு வர இயலவில்லை. எனவே எங்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் தேர்விற்கு வெறும் 5 நிமிடம் மட்டுமே தேர்வர்கள் தாமதமாக வந்தனர். ஆனால் இதற்கு போக்குவரத்து நெரிசலே காரணம். எனவே எங்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு தாருங்கள் என தொடர்ந்து சாலை மறியல் மற்றும் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி தேர்வு எழுதாதவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்கள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் நகர பகுதியில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டதுதான் தாமதத்திற்கு காரணம், மேலும் 5 நிமிடம் மட்டுமே தாமதம், எனவே எங்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காவல்துறை சார்பில் இதுவரை தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்வு எழுதாத 100க்கும் மேற்பட்டோர் குறித்த பட்டியலை மட்டும் காவல்துறை சார்பில் சேகரிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அக்பர்.